ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாதர்களை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். கடகராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும், கஷ்டமெல்லாம் தீரும். ஈஸியான மொழியில் இதை மட்டும் வைங்க. நான் சொல்கிற ஒரு காரியத்தை செய்யுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த சிக்கல் இருந்தாலும் தீர்ந்துடும், எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தீர்ந்துடும். எதிர்ப்புகள், போட்டி, பொறாமை எதாக இருந்தாலும் சார்ட் அவுட் ஆயிரும். ஸோ வீட்டில் ஈஸியான மொழியில் இந்த வீடியோவில் சொல்கிற சில காரியத்தை மட்டும் செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு எது இருந்தாலுமே தவிடுபடி ஆயிரும். உங்களை எதிர்த்து எதிரி நிச்சயம் வீழ்வான், எதுலேயும் வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில காரியங்களை நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாம். நமக்கு நாமே இறை வழிபாடு பண்ணி சில காரியத்தை செஞ்சோம்னா வீடு நல்லபடியாக இருக்கும், குடும்பம் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், எண்ணியது ஈடேறும். ரைட் நேயர்களே, இந்த வீடியோ பதிவை பொறுமையாக கேளுங்க. பூத ஜோடத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறோம். கடகராசிக்கு ராசி பலன்கள், தசாபதி பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஆன்மீக தகவல்கள், தாந்திரிய பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் நிறைய சொல்கிறோம். சரியா நேர்களே, வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாட்டின்படி நிறையா சொல்கிறோம். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, இப்போ வீட்டில் ஈசானிய மூலை. ஈசானிய மூலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். வடகிழக்கு கார்னர், அதாவது எப்படின்னா வடக்கும் கிழக்கும் சேர்ற இடம் தான் ஈசானிய மூலை. நம்ம வீடு எப்படியுமே செவ்வகமாக இருக்கும், இல்லைன்னா சதுரமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, அது பங்களாவாக இருந்தாலும் சரி, ரிசார்ட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒன்று ஸ்கொயராக இருக்கும் அல்லது ரெக்டாங்கலாக இருக்கும். பிளான் இப்படி தான் இருக்கும். அந்த பிளானிங்கில் எக்ஸ்ட்ரீம் நார்த் ஈஸ்ட் கார்னர், அதான் ஈசான மூலை. நம்ம வீட்டில் கடைசி கிழக்கு சவரும் வடக்கு சவரும் சேர்றது தான் ஈசான மூலை. அதை உள்பக்கத்தில் எடுத்துக்கணும். சரியா? அந்த இடத்துல தான் இந்த காரியத்தை பண்ணணும். அந்த இடம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது சிவமூலை அப்படிமோ. ஈசானிய மூலைங்கிறது சிவ மூலை அப்படிமோ. அங்கே குபேரனோட அருளும் இருக்குது, சூரியனோட அருளும் இருக்குது, புதனுடைய அருளும் இருக்குது, குரு பகவானோட அருளும் இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்திடுங்க அந்த மூலையில். சரியா நேர்களே? பொதுவாக வீட்டுக்கு 4 மூலை இருக்கும். ஈசானிய மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, கன்னி மூலை. இதில் ஈசானிய மூலைங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குபேரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பண வரவு அதிகமாக கொடுக்கறது அதுதான். இந்த திசை, இந்த மூளை ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். அதனால் ஈசான மூலையை வீட்டில் எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கணும். அந்த இடத்துல நிறைய பொருட்கள் வைக்கக்கூடாது. ஒரு 3 அடிக்கு 3 அடி எப்போயுமே சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல சுவாதிக்கு சின்னம் வரைஞ்சிக்கலாம். சுவாதிக்கு சின்னம்னா ஓம் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா 3 பட்டை போடலாம். மஞ்சள்லையோ சந்தனத்திலையோ 3 பட்டை போட்டு நடுவில் குங்குமம் வச்சுக்கலாம். அந்த இடத்த ஒரு தெய்வீகமாக வச்சுக்கணும். நம்ம அசுத்தம் பண்ணாமல் ஒரு தெய்வீக தன்மையோடு அந்த ஈசான மூலையை நம்ம பாதுகாத்து வந்தோம்னா வீட்டில் அனைத்து காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அது அந்த இடம் வீட்டில் முக்கியமான இடம். சரியா நேர்களே? சனி மூலை அல்லது ஈசானிய மூலை அப்படின்னு சொல்கிறோம். சுத்தபத்தமாக வச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கடகராசி நேயர்கள் இரவு 8 to 9 தினமும் கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றணும். சுத்தமான தண்ணி ஒரு 3/4 பங்கு ஊற்றணும். அதில் ஒரு கரண்டி கல் உப்பு, அரை கரண்டி மஞ்சள் போடணும். இவ்வளோதான். இதை ஒரு 11 நாள் வைக்கணும். இரவு 8 to 9 வைக்கணும். கண்ணாடி டம்ளர், கண்ணாடிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது, உங்கள் ராசிநாதனுடைய ஆதிக்கம் உள்ளது. இது நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் மனது நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும். மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. மனம் தூய்மையாக இருக்கும். மனதில் மனச்சிதறல் இருக்காது. ஒரு கிளியர் கட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே நல்லபடியாக யோசிப்பீங்க. மனசில் கிளேசம் இருக்காது. மனசில் கவலை இருக்காது. அதுபோக மனம் ஒரு நேர்நிலையில் இருந்தால் தான் உடலும் ஒத்துழைக்கும். மனமும் உடலும் ஒத்துழைச்சிச்சின்னா நம்ம செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க, சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ. அந்த மனோகாரகன் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது, உங்கள் ராசிநாதனுடைய ஆதிக்கம் உள்ளது. ஸோ அதனால் அந்த கண்ணாடி டம்ளரில் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது. அதில் ஊற்றுற தண்ணி அதுவும் சந்திரன் தான். நீர், சந்திரன். நீரின்றி அமையாத உலகு. சந்திரன் இல்லாமல் அந்த உலகமே கிடையாதுங்க. சந்திரன் தான் அந்த பூமியோட துணைக்கண்டம். அந்த சந்திரன் நீர்மயமாக இருக்கான். இப்போ நம்ம அந்த பூமியிலே 75% கடல் தான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது. 25% தான் நிலப்பரப்பு இருக்குது. அந்த நிலப்பரப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, நிலப்பரப்புங்கிறது 25% தான். 75% நீர் இருக்குது. அப்போ சந்திரனோட ஆதிக்கம் தான் இந்த பூமியில் அதிகமாக இருக்குது. சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கே பொதுவானவன், ஒளியை கொடுக்குறவன், ஒளிக்கிரகம். சந்திரன் நீர் ஆதிக்கம் உடையவன். சரியா? சந்திரனாலே நீர் தான். அதனால தான் பௌர்ணமி தினத்தை அன்றைக்கி சந்திரன் கடல் பொங்குது. அமாவாசை அன்றைக்கி பாருங்கள், கடல் உள்வாங்கிடும். இந்த நிகழ்வுகள் எதனால் நடக்குன்னா, அந்த சந்திரனுக்கும் அந்த கடல் நீருக்கும் உள்ள சம்பந்தம். சரியா? பௌர்ணமி நிலவில் கடல் பொங்கும், கொப்பளிக்கும். ஓகே நேர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சந்திரன்
நீர் சம்மந்தப்பட்டவன். ஸோ அந்த கண்ணாடி கிளாஸில் நீங்கள் சுத்தமான நீரை வைக்கும்போது சந்திரனோட ஆதிக்கம் பரிபூர்ணமாக வருது. குடும்பத்தில் வந்து எல்லோரும் வந்து ஒரே மனநிலையில் இருப்பீங்க, ஒரே வைப்ரேஷனில் இருப்பீங்க, ஒரு நேர்மறை சிந்தனையில் இருப்பீங்க. அடுத்து வந்து கல் உப்பு போடுறீங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு 3-10 கூடியவன், கலஸ்தர காரகன். சுக்கிரனாலே மகிழ்ச்சி தாங்க. ஒரு இடத்துல 4 பேர் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 4 பெண்கள் வந்து கலகலப்பாக பேசிட்டு தங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறாங்க, தங்களுக்குள்ளே வளையலை போட்டுக்கிறாங்க, பூ வச்சுக்கிறாங்க, 4 பெண்கள் சேர்ந்து ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரனாலே என்னென்னா அலங்காரம், சந்தோஷம், சிரிப்பு, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், கூதுலகம், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? பூரிப்பு, இப்படி எல்லா வார்த்தைக்குமே சொந்தக்காரன் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 3-10 கூடியவன், தைரிய வீரிய காரிய சனாதிபதி, கர்ம சனாதிபதி. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சுக்கிரன் வந்து மேக்சிமம் நல்லதான் செய்வார். தனுசு மீன லக்கணத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் கெடுபடங்களை செஞ்சாலுமே எல்லா லக்கணத்துக்குமே வந்து சந்திரன் ரொம்ப சுக்கிரன் ரொம்ப வேண்டியவர். சரியா? இப்போ கடகராசியில் ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் நான் பாருங்களேன், சுக்கிரன் வந்து ரொம்ப கெடுக்க மாட்டார். அதுபோக வந்து கடகராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 100% நல்லது செய்வார். கர்மஸ்தானாதிபதியாக வருவார். நீங்கள் செய்கிற காரியம், தொழில், வியாபாரம் எதாக இருந்தாலுமே சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா நேர்களே? அதனால் கடகராசி நேர்கள் எப்போயுமே ஒரு பெண்மைத்தன்மையோடு தான் இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே ஈவு, இரக்கம், கருணை, காரணியம் பார்த்தா செய்வாங்க. வெளியே ரொம்ப ஒரு முரட்டுத்தனமாக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. இலகுவாக இருப்பாங்க, ஈஸியாக உணர்ச்சிவசப்படுவாங்க, சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட கடகராசி நேர்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து ஒரு மென்மையான, இலகுவான, மெதுவான போக்கை கொடுப்பாரு. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த போக்கை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய ஆதிக்கம் கிடைக்கும். சுக்கிரன் அந்த கல் உப்பில் வாசம் பண்ணுறாரு. கல் உப்பு எங்கேருந்துங்க கிடைக்குது? கடல்லேருந்து தாங்க கிடைக்குது. உப்பு எங்கேருந்து கிடைக்கும்? கடல்லேருந்து தான் கிடைக்கும். அந்த கடலே சந்திரன் தான். ஸோ சந்திரங்கிருந்து சேரிக்கப்படுறது தான் சுக்கிரன். ஸோ ரெண்டுமே பெண் கிரகம் தான். சுக்கிரனும் பெண் கிரகம் தான், கடலும் பெண் கிரகம் தான். சரியா? அதைத்தான் கடல் தேவதைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடல் தேவதை, அந்த கடல் கன்னி அப்படிங்கிறாங்க. சரியா? கடல் ஆணுன்னு யாரும் சொல்கிறாங்களா? கடல் கன்னி தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடல் வந்து பெண் சம்மந்தப்பட்டது. பெண்மையின் தொடர்பு அதிகமாக உள்ளது. அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு அது நல்லா பொங்குது. சரியா? பௌர்ணமி அன்னைக்கு நல்லா பொங்கும் கடல். அந்த கடல்லேருந்து எடுக்கிற அந்த தண்ணி தான் உப்பு. உப்பளம்ங்கிறது என்ன? கடல் நீரை வந்து காய்ச்சி வடிகட்டுறது தான் உப்பளம். அந்த உப்புங்கிறது சுக்கிரனோட அனுக்கிரகம். ஸோ சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இப்படி ஒரு மறைமுக தொடர்பு இருக்குது. அதனால் கடகராசினியர்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 3-10 கூடியவர். அவரோட அனுக்கிரகம் கிடைக்கு. ஒரு கரண்டி கல்லுப்பை வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் போடுறீங்க. கண்ணாடி கிளாஸில் முக்காப்பாக நல்ல தண்ணி, ஒரு கரண்டி கல் உப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சள் போடுறீங்க. மஞ்சள் வந்து குரு பகவான், தேவகுரு பிரகஸ்பதி. மஞ்சள்னாலே குரு தான், மங்களம். சரியா நேர்களே? அந்த மஞ்சள் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த மஞ்சளில் குருவுடைய ஆதிக்கம் இருக்குது. குரு 5-8 கூடியவன், அதிர்ஷ்ட சனாதிபதி, பூர்வ புண்ணிய சனாதிபதி. அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், அனைத்து விதமான யோகத்தையும் கொடுப்பார், எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், தீர்க்காயில் கொடுப்பார். இப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து 1, 2, 3, 5, 8, 1, 2, 3, 5, 10, 8 இந்த ஆதிபத்தியம் கிடைக்கும். சூரியனோட தாக்கமாக அங்கே இருக்குது. ஏன்னா ஈசான மூலைங்கிறது வந்து கிழக்கு பக்கத்து சம்மந்தப்பட்டது. கிழக்கு பக்கத்துக்கு அதிபதி வந்து சூரியன், வடக்கு பக்கத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான். குபேரன் வந்து வடக்கு பக்கத்துக்கு வந்து வேண்டியவர். ஏன்னா குபேரனாலே வடக்கு பக்கம்தான். சரியா நேர்களே? குரு பார்த்திங்கன்னா நவக்கரங்களில் வடக்கு பக்கம் தான் உட்காந்துருப்பார். வடக்கு பக்கம் தான் உட்காந்துருப்பார் குரு பகவான். ஸோ வடக்கு திசைக்கு வந்து குபேரனும் வருவார், குரு பகவானும் வருவார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5-8 கூடியவன், தனகாரகன், புத்திரகாரகன். இது எதுக்கு நான் இந்த நேரம் கொஞ்சம் விலாவரியாக சொல்லிட்டு இருக்கேன்னா, கிரகங்கள் வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காரியம் பண்ணுறதுனால, ஈசான மூலையில் இந்த டம்ளரில் தண்ணி, உப்பு, மஞ்சள் போகிறதுனால இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து அங்கே பரிபூர்ணமாக இருக்கும். சரியா? இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் செஞ்சு வந்துட்டிங்கன்னா வீட்டில் நல்லது நடக்கும். தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். 11 நாட்கள் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய எண்ணு தான். 1 + 1 = 2. 11 நாட்கள்னாலே 2ன்னு அர்த்தம். 2 அப்படின்னாலே 11ன்னு அர்த்தம். சரியா? ஒன்றே கூட்டினா 2. 2ங்கிறது வந்து சந்திரன் தான். ஸோ சந்திரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தோட பெண்களோட கை ஓங்கியிருக்கும். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் பெண்கள் வீட்டின் கண்களாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். பெண் பேச்சை கேட்குற ஆண் நல்வழிப்படுவான். ஒரு ஆண் வந்து பெண்கிட்ட தோத்துட்டானா வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்க. பெண்கிட்ட தோத்துட்டானா என்ன அர்த்தம்? பொண்டாட்டி பேச்சை கேட்கணும். பொண்டாட்டி பேச்சை கேட்டு சரின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு ஆண் போயிட்டானா வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பான். எந்த ஒரு பெண்ணோ தாயோ யாராக இருந்தாலுமே பெண்ணு தான். நம்ம மனைவியும் பெண்ணு தான், நம்ம தாயும் பெண்ணு தான், உடன் பிறந்த தங்கையும் பெண்ணு தான். ஸோ பெண் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, தன் கணவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா.
சரியா நேர்களே? இது வந்து இயற்கை நியதி. அதனால் ஒரு பெண் பேச்சு கேட்குற ஆண் தாய் பேச்சை கேட்டாலும் சரி, தாரத்தை கேட்டாலும் சரி, நல்லபடியாக இருக்கும். தாய்க்கு பின் தாரம். சரியா நேர்களே? ஒரு ஆணுக்கு வந்து வாழ்க்கையில் 2 பேர் முக்கியமான பெண்ணாக பார்க்கப்படுகிறார்கள். ஒன்று தாய், அடுத்து தாரம். ஸோ இந்த 2க்குமே வந்து சந்திரன் தான் வராரு. சரியா நேர்களே? தாய்க்கு வந்து சந்திரன், தாரத்துக்கு வந்து சுக்கிரன். ஓகே, இந்த கண்ணாடியில் இந்த கல் உப்பையும் மஞ்சளையும் போட்டு வைங்க. என்றைக்கு இருந்து சார் வைக்கலாம் அப்படின்னா, என்றைக்கு இருந்துனாச்சும் வைக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி வரும், இரவு வரும், இன்றைக்கி இருந்து கூட வைக்கலாம், இல்லைன்னா நாளை இருந்து கூட வைக்கலாம். உங்கள் சௌரியம் தான். சரியா? இதிலலாம் சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, கோட்பாடுகள்லாம் கிடையாது. ஆனால் 11 நாள் தொடர்ந்து வைக்கணும். இரவு 8 to 9 வைக்கணும். இரவு 8 to 9 ஈசான மூலையில் வைக்கணும். சார் எங்கள் வீட்டில் ஈசான மூலையில் வாய்ப்பு இல்லை சார், ஜாமான்லாம் கிடக்கு, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், அந்த அமைப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை ரூமிலே வச்சுருங்க. சரியா? பூஜை ரூமிலேயே நீங்கள் இந்த டம்ளரை வைக்கலாம். வைக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க. சரியா? சுத்தம் பண்ணி அங்கே ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டு சில பூக்களை போட்டு வைங்க. இல்லைன்னா சின்ன தலைப்பலகை இருந்தாலும் அது மேலே வைங்க. டம்ளர் தலைப்பலகை, சின்ன பலகை இருக்கும், அந்த பலகைக்கு மேலே டம்ளர் வைக்கலாம். கண்ணாடி டம்ளரில் 3/4 பாகம் தண்ணி ஊற்றி ஒரு தேக்கரண்டி உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சளை போட்டு வச்சுருங்க. வைக்கும்போது நமசிவாய நமகன் சொல்லி வைங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனைகளை சொல்லி வைங்க. 8 to 9க்குள்ளே வச்சிடணும். சரியா? ஆண் அல்லது பெண் யார் வேணாலும் வைக்கலாம். பெண்கள் வீட்டுக்கு விளக்கமானால் தவிர்த்துருங்க. சரியா? வீட்டுக்கு விளக்கமானால் தவிர்த்துருங்க. மற்றவங்கள வைக்க சொல்லுங்கள். வீட்டில் இருக்க கணவனையோ இல்லைன்னா வேறு ஆண்களே வைக்க சொல்லுங்கள். பெண்கள் வீட்டுக்கு வழக்கமான காலகட்டத்தில் அதை வைக்க வேண்டாம். மற்றபடி துக்க நிகழ்ச்சிகள் எதனாச்சும் நடந்திருந்ததுன்னா அந்நேரம் அதை தவிர்த்துருங்க. சார் நாங்கள் வச்சுட்டே இருக்கிறோம், இடையில 2 நாள் வைக்க முடியல, திடீர்னு வெளியூர் போயிட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களால் வைக்க முடியலன்னா எத்தனை நாள் வைக்கலையோ அதை விட்டுட்டு அப்புறம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 11 நாட்கள் தான் கணக்கு. அதில் 2 நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 2 நாளை சேர்த்து வச்சுக்கோங்க. சரியா? 11 நாட்கள் தான் தொடர்ந்து வைக்கணும்னு கிடையாது. 11 நாட்கள் அந்த இடத்துல அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கணும். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். எப்பயுமே வந்து விதியை காட்டிலும் விதி விலக்கு தான் முக்கியம். நமக்கு சாய்ஸ் தான் அங்கே ரொம்ப முக்கியம். சரியா? எதுவுமே ஒரு நெருக்கடியில் செய்யக்கூடாது. கோயிலுக்கு அதான் சொல்லியிருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறத காட்டிலும் கோபுரத்தை பாரு நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போக முடியாது, கூட்டத்தில் போக முடியாது, சாமி மூட முடியாது. நீ அந்நேரம் என்ன பண்ண, அந்த கோபுரத்தை பார்த்து கூட கும்பிடு, அதே கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போகிறத காட்டிலும் கோபுரத்தை பார்த்து கும்பிடுறது கோடி புண்ணியம்னு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு விதி விலக்கு இருக்குது. அது மாதிரி தான் சில காரியங்கள் பண்ணும்போது எதிர்பார்த்தா சில சம்பவங்களால் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியலன்னா அதை காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். சரியா? 2 நாள் கழித்து கூட செஞ்சுக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எதையுமே வந்து கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. நான் கடகராசி நேயர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த காரியம் பண்ணாலும் சரி, உடலை வருத்தி மெய் வருத்தி செய்யாதீங்க. சில இது ஒரு மாதிரியாக இருக்குன்னா அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. எந்த தெய்வமும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி தான் என்னை வணங்குன்னு சொல்லவே இல்லை. எந்த தெய்வமும் சொல்லலை. ஏன்னா தெய்வம் தான் நமக்கு தாய் தகப்பன். நம்மளை பெற்றெடுத்தவர்கள் வந்து தாய் தகப்பனாக இருந்தாலுமே, அவங்கள பெற்றெடுத்தவர்கள் ஒரு தாய் தகப்பனாக இருந்தாலுமே, இந்த உலகத்துக்கே தாய் தகப்பன் வந்து ஆதி சிவன் தான். அந்த சிவனும் சக்தியும் தான். அந்த சிவன் சக்தி பெற்ற குழந்தைகள் தான் நாம் அனைவருமே. அதனால் அந்த சிவனும் சக்தியும் அந்த உமையூர் பாகம் வந்து யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டார். என் பிள்ளையே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படித்தான் நினைப்பார். அதனால் தன்னை வரத்தி நீங்கள் எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். சரியா நேர்களே? ஓகே, இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த காரியத்தை பண்ணுங்க. ஈஸியான மூலையில் இதை செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஈஸியான மூலையை பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு இல்லாதவங்க பூஜை ரூமில் வைங்க. இல்லைனா வீட்டில் சுத்தமான இடத்துல வைக்கலாம். டைனிங் ரூமு, ஸ்டடி ரூம், இங்கே கூட வைக்கலாம். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல ஈஸியான மூலையில் வைக்கணும். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட தகவல் எதாக இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரியா? எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு நல்ல காரியமாக பார்க்கப்படுகிறது. இது எப்போ வேணாலும் செய்யலாம். சரியா நேர்களே? யார் வேணாலும் செய்யலாம். வயதெல்லாம் இதுக்கு வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனாலும் செய்யலாம். பூசம், அனுசம், பூசம், ஆயில்யம், புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் செய்யலாம். எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் செய்யலாம். 11 நாள் வைங்க. நம்பிக்கையுடன் வைங்க. எல்லோரும் வைக்கணுமா சார்? கணக்கு கிடையாது. எல்லோரும் வைக்கணும்னு அவசியமும் இல்லை. பிரச்சனை இருக்கிறவங்க வைங்க, அவ்வளோதான். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சில பிரச்சனை தீர மாட்டேங்கி அப்படின்னா ஒரு 11 நாள் வச்சு செய்யுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்குது, சில காரியம் செய்யலாம். நம்ம வீட்டில் நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். சரியா? இதுக்கு அடுத்தவங்களாம் சொல்லி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இதனால் பெரிய தோசை கீசை எதுவுமே வராது. சரியா நேர்களே? நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி தான். பண்டிகை அன்றைக்கி சாமி கும்பிட்றோம். வரலட்சுமி நோன்பு, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல், இன்னும் எத்தனையோ பண்டிகைலாம் வருது. அன்றைக்கி வந்து சில பொருட்களை வச்சு நம்ம படையில் வச்சு சாமி கும்பிட்றோம். அது மாதிரி 11 நாட்கள் கண்ணாடி கிளாஸில் இந்த ஜாமானை போட்டு வச்சு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது எடுத்து என்ன சார் செய்யணும் மறுநாள் காலையில் அப்படின்னா, மறுநாள் காலையில் எடுத்துடணும்.
இரவு 8 to 9 வச்சுட்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எடுத்துடணும். 6 to 7க்குள்ளே எடுத்துடணும். எடுத்து கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றிடணும். செடி கொடிக்கெல்லாம் ஊற்றாதீங்க, மரத்துக்கெல்லாம் ஊற்றாதீங்க. ஏன்னா உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணியை வந்து எங்கேனாச்சும் ஒரு தரையில் ஊற்றலாம், இல்லைனா செவத்தில் ஊற்றிடலாம். கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றிடலாம். கொஞ்சம் போல தான் தண்ணி இருக்கும். 3/4 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 200 ml தான் இருக்கும். 150 ml இருக்கும், அவ்வளோதான். ஒரு கிளாஸே வந்து 200 ml தான் இருக்கும். அதில் 3/4 பாகம் ஊற்றுனீங்கன்னா 150 ml தான் இருக்கும். அதை ஒரு ஓரமாக ஊற்றிடலாம். கால் மீது படாமல் பார்த்து நம்ம வீட்டு பக்கத்தில் மூலையில் இலையில் வெளிப்புற சுவத்தில் ஊற்றிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இது செய்யுங்க, நல்வழிப்படுங்கள். சரியா நேர்களே? காலையில் எடுத்துடணும். சரியா? காலையில் எடுத்துகிட்டு இதை ஊற்றிட்டு அன்றைக்கி வந்து இரவு நைட்டில் அந்த கிளாஸை கொஞ்சம் சுத்தம் பண்ணி மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி உப்பு, அரை கரண்டி மஞ்சள் போடணும். இவ்வளோ தான், சின்ன விஷயந்தான். ஒரு மனதாக நல்ல ஒரு தெய்வீக சிந்தனையோடு, ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணத்தோடு, ஒரு மனதாக இறைவனை நினச்சி இறைசக்தியோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக இதுக்கு பலன் வரும். சரியா? ஒரு சக்தி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அது எதுக்கு இரவு நேரத்தில் செய்ய சொல்கிறேன்னா, இரவு நேரத்தில் தான் தேவதைகள் வருவாங்க. அதிர்ஷ்ட தேவதைகள் இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு இருக்க தேவதைகள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அதனால தான் வீட்டில் வந்து இரவு நேரம் வந்து சாப்பாடு வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம பகலில் சாப்பாடு பண்ணாலுமே அந்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும். நைட்டில் அந்த தேவதைகள்லாம் வரும்போது கிச்சனில் வந்து பாத்திரத்தில் கொஞ்சம் சாதமும் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தேவதைகள் சாப்பிடுவாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க, வயிறார சாப்பிட்றாங்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. அந்நேரம் வந்து இந்த கண்ணாடி டம்ளரில் இந்த உப்பும் இந்த மஞ்சளும் இருந்துச்சுன்னா அந்த தேவதையோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது வந்து ஒரு அருட்பிரசாதம். அந்த தேவதையோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே உங்கள் வீடு நல்ல வீடாக மாறிடும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு மங்களம் உண்டாயிடும். சரியா நேர்களே? குருவருள் கிடைக்கும், அது திருவருளாக மாறும், அனைத்தும் வசப்படும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோல் இரவு நேரம் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் இரவு நேரம். சரியா? இரவு நேரத்தில் செய்கிறது மிகச்சிறப்பு. பழங்காலத்துலலாம் வந்து பௌர்ணமி ஒட்டி தான் விழாக்கள்லாம் எடுப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், பண்டிகைலாம் பாருங்கள். தைப்பூசம், மாசி மகம், திருக்கார்த்திகை, இப்படி நிறைய இதில் பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி ஒட்டி தான் வரும். ஏன்னா பௌர்ணமி மணிக்கு தான் நிலா வெளிச்சம் இருக்கும். அந்த காலத்தில் கரண்ட்லாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் கிடையாது. நிலா வெளிச்சத்தை தான் கொண்டாடுவாங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குது. அந்த நிலா வெளிச்சத்தில் சில காரியங்கள் செய்யும்போது இரவு நேரத்தில் சக்தி இருக்கும். அதனால தான் இன்னமும் அந்த பௌர்ணமி ஒட்டி நம்ம இந்து மதத்தில் சில பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், போர் அடிக்கும். இது போதும் கடகராசினியர்களுக்கு. இந்த ஒரு காரியத்துக்கு இவ்வளோ வழக்கம் போதும். அதனால் நீங்கள் வந்து ஈஸியான முறையில் இந்த காரியத்தை செய்யுங்க. எப்பேற்பட்ட எதிரியும் வீழ்வான், மண்டியிட்டு வீழ்வான். நினைத்த காரியம் நடக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், எதிர்ப்புகளால் தவிடுபடி ஆகும். எல்லாமே இறைவன் கடகராசி நேயர்களுக்கு பூசம் ஆயிலியம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.